ஹலோ கைஸ், புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எந்த இடம் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். மூங்கில் காடுகள் ஆஃப் ஜப்பான். மூங்கில் காடுகள் ஜப்பானில் வந்து அரஷியாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். மூங்கில் காடு ரொம்ப ஃபேமஸ். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நாம் போயிட்டுருக்கிறது அரஷியாமா பேம்பூ கார்டன்ஸ். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டு சைடுமே மூங்கில். வீடியோவோட நேரில் ரொம்பவே நல்லா இருக்கு. செம்ம கூட்டங்க, என்னன்னு தெரியல. நம்ம ஜப்பான் வந்த நேரம் பயங்கர கூட்டமாக இருக்கு. பார்க்கறதுக்கு மழை இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பெரிய காடு மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட மூங்கில் இருக்கு. ஜப்பான்ல இந்த மூங்கில் ஜப்பான்ல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல மூங்கில் சாப்பிட்றாங்க. இங்க பாருங்க, பேம்பு ஹார்வெஸ்டிங் ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த நம்ம குடி இருக்கு, நம்ம ஆட்கள் இங்கே தான் நிற்கிறாங்க. இங்கே கூட இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு காடு சொல்ல போனால் டஸ்ட்பின் வச்சு எவ்வளோ பெரிய காடு. ஓகே, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இந்த சைடு ஒரு ரோடு, இந்த சைடு ஒரு ரோடு. நம்ம முதல்ல இங்கே போயிட்டு வருவோம். பாருங்க, சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் எத்தனை பேர் போகிறாங்க. இங்கே பாருங்களேன், மூங்கில் எப்படி இருக்குன்னு. இங்கே சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க. ஏ அப்பா, பயங்கரமாக இருக்கு. வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காடுகள். பெரிய சல்யூட் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இருக்காங்க, நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டவங்க இருக்காங்க. பட் என்ன விஷயம்னா, இங்கே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வாடகை கிடைக்கிறதுனால நிறைய பேர் அது வாடகைக்கும் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜாப்பனீஸ்னு நம்ம நினச்சிடக்கூடாது. டூரிஸ்ட் கூட நிறையா ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டு சுற்றுறாங்க. ஒரு வீடு இருக்குங்க மூங்கில் காட்டுக்கு நடுவில். யார் வீடு என்னன்னு தெரியல, எல்லாம் ஜாப்பனீஸில் எழுதியிருக்கு. இங்கேயும் வெண்டிங் மிஷின் இருக்குங்க. ஒரு இடத்துலையும் வெண்டிங் மிஷினை விட்டு வைக்கல இவனுங்க. பட் ஒரு விஷயம் ஒத்துக்கணும், என்னென்னா
ஜப்பானில் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பாருங்க வெண்டிங் மிஷின் பின்னாடி. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் வீடு இருக்கு. இங்கேயும் ஒரு வீடு இருக்கு. மூங்கில் காடுகளுக்குள்ளேயே நல்ல வீடு இருக்கு. இங்கே வீடு இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நடந்து வர்ற வழியில இங்க ஒரு சிமெட்ரி பார்த்தேங்க. பெரிய சிமெட்ரி. உள்ள போகக்கூடாதாட்டு இருக்கு. மூங்கில் காடுக்கு நடுவில் சிமெட்ரியா பாருங்களேன், எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிமெட்ரியை. போனா போய்கிட்டே இருக்கும் போல இருக்குங்க. சரி, நம்ம திரும்பிடுவோம். போதும், நம்ம தனியா வந்திருக்கோம். யாரும் யாரை பத்தியும் ஒன்றும் கவலைப்படுறதே இல்லைங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒன்றும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஒருத்தரும் ஒருத்தரையும் தொந்தரவு பண்றது இல்ல. யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கிறாங்க. ஸ்கூலிங்ல இருந்தே அவங்களுக்கு ட்ரெடிஷன்ஸ், லைஃப், பிஹேவியர் எல்லாமே படிச்சு கொடுக்குறாங்க போல. அதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி கியோட்டோவில். சரி வாங்க, ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்படி திரும்ப போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ராத்திரி வந்தால் பயமாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. மக்கள் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சரி, அந்த ஜங்ஷன் வந்துட்டோம். இனி லெஃப்ட் சைடு போவோம். முதல்ல இந்த ரோட்டில் வந்துட்டோம், இப்போ இந்த சைடு ரோட்டுக்கு போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க இங்கே. இந்த சைடும் பாருங்க, போய்கிட்டே இருக்கு ரோடு. என்ன நடுவில் ரயில்வே ட்ராக் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்குங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரயில்வே ட்ராக்லலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போல இருக்கு. பாருங்க, ஓ டபுள் ட்ராக் வேற. ரயில்வே ட்ராக்ல பஸ் போகுது. இந்த சைடு ஏதோ ஸ்டேஷன் இருக்காட்டு இருக்கு. இந்த பக்கம் நோ என்ட்ரி வேற போட்டிருக்காங்க. டேஞ்சர், நோ என்ட்ரி, ஜப்பான் ரயில்வேஸ், JR. இதை தாண்டி வந்தாங்க இங்கே நிறைய மூங்கில் காடுகள் இருக்கு. போனா போய்கிட்டே இருக்க மாட்டோம். சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம திரும்பிடுவோம். ரைட் ரோட் கிராசிங், மார்னிங் எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. கேட் வேறு இருக்குது. ட்ரெயின் வரப்பில் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி இடத்துல ஜாப்பனீஸில் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. அதனால ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரிங்களா?
இங்கே பாருங்க, நடந்து போயிட்டே இருந்தேன், திடீர்னு இங்கே ஒரு தள்ளு வண்டி. இன்னும் இந்த மாதிரி தள்ளு வண்டிகள்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. அந்த வண்டிக்காரன் தொப்பியை பார்த்தீங்களா? நம்ம டோக்கியோ மியூசியம் டூரில் இந்த தொப்பி காமிச்சிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரயில் தான், ட்ரெயின் வரப்போகுதுங்க, ட்ரெயின் வரப்போகுது, ட்ரெயின் வரப்போகுது. நம்ம நேரம் நல்லா இருக்கு, நம்ம வர்ற நேரத்துக்கு ட்ரெயின் வருது பார்த்தீங்களா? சேம கேட்டு போட்டாங்கங்க. மூங்கில் காடுகளுக்கு இடையில் ரயில் பயணம். ரயில் பண்றவங்க வேற, நம்ம வேற. இதை தாண்டி போகக்கூடாதுக்கு நம்ம இங்கேயே நின்று ட்ரெயினை பார்ப்போம். இந்த சைடு இப்படியே போனோம்னா இங்க ஒரு கோவில் இருக்குங்க உள்ள, தெரியுதா உங்களுக்கு? உள்ளாடி ஒரு கோவில் இருக்கு, நிறைய பேர் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உள்ள போற மாதிரி ஒரு மூங்கில் காடுகள். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு. ஒரு குப்பை இல்லை, பிளாஸ்டிக் இல்லை, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க. பாருங்க, நீங்க யாராவது இங்க வரீங்கன்னா யோசிச்சு வாங்க. ஏன்னா இது சொல்லாம போனீங்கன்னா ஃபைன். இந்த வந்துருச்சுங்க ட்ரெயின், வருது தெரியுதுங்களா? செம்ம ஸ்பீடா வருதுங்க. அவ்வளோதான், ட்ரெயின் போயிடுச்சா? இப்போ திறந்துருவாங்க பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 செகண்ட் கூட ஆகலைங்க, கேட்டு திறந்துட்டாங்க. அடப்பாவிகளா, ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி க்ளோஸ் பண்ணாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தாங்க மூடினாங்க. ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ல திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க, திறந்துட்டாங்க. இவங்க வந்து டைமை ரொம்ப மதிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து they want to do it fast. எல்லாமே இங்கே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஜப்பானில். ஸோ இப்போ நம்ம டைம் நல்லா இருக்கு, ஏன்னா நம்ம வர்ற நேரம் பார்த்து கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு, அதையும் பார்த்துட்டோம். சரி வாங்க இது கிளம்புவோம். இந்த மூங்கில் காடுகளோட இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, அரஷி. ஆமாம், திரும்ப போயிட்டு இருக்கோம், நடந்து போவோம். இந்த நம்ம கொடிக்காரங்க நிற்கிறாங்க, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு சீக்கிரம் போய் வண்டியில் ஏறிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக மூங்கில் காடுகளை பார்த்தாச்சு. திரும்ப போய்கிட்டு இருக்கோம். இன்னமும் கூட்டம் சுத்தமாக குறையல, நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து திரும்ப பஸ்ஸுக்கு போயிடும். பயங்கர கூட்டமாக இருக்கிறதுனால ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களா? சரி பார்ப்போம் வாங்க. இது ஒரு நல்ல சூப்பர் வீடு இருக்கு பாருங்க, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, தெரியுதுங்களா? மூங்கில் காடுகளில் ஒரு வீடு. இது பாருங்க, எல்லாத்துக்கும் வார்னிங் எல்லாம் போட்டிருக்காங்க. பைசைக்கிள் பார்க் பண்ணக்கூடாது. டஸ்ட்பின் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, இங்கே உட்காரக்கூடாது, இங்கேயும் உட்காரக்கூடாது, எல்லாம் உடஞ்சிருக்கு, கீழே விழுந்துருவீங்க எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. என்ன போட்டிருக்கான்? டு நாட் டச் மேசனரி. இதெல்லாம் உடஞ்சிருக்கான், தொடக்கூடாது, தொட்டால் விழுந்துடும். வர வழியில் ஒரு கடை பார்த்தாங்க, பாருங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. சாம்ராய் தொப்பி, உட்டன் செருப்பு, வாள் மாதிரி இருக்கிற கொடை, கத்தி மாதிரியே இருக்கிற கொடை.
அவ்வளோதாங்க. மூங்கில் காடுகள்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நேராக ஃபியூஷிமி இன்னாரி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கோயிலோட என்ட்ரன்ஸ்லலாம் வீடியோ எடுக்க முடியல. நான் திரும்பி வெளியே போகும்போது என்ட்ரன்ஸை வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போதைக்கு இங்கே போவோம். ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்படி போயிட்டே இருக்கு. என்ன கோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. பயங்கர கூட்டங்க, பயங்கர ரஷ். ஸோ வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படியே போய் சுற்றி அப்படியே வெளியே வந்துடுது. என்ன மேட்ருன்னு தெரில, வெளியே போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே தான் கோவில் இருக்குங்க. கோவிலோட என்ட்ரி. திரும்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸிட் இருக்குது பக்கத்தில், பார்த்தீங்களா? நம்ம வந்த வழி என்ட்ரி, அது வெளியே போகிற வழி எக்ஸிட். எங்கேயும் பாருங்களேன், கேஷ் ஒன்லி. எல்லாம் ஃபுல்லாகவே ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்காங்க. நோ ஃபுட் ட்ரிங்க், நோ ஸ்மோக், டூ நாட் சிட் ஹியர், டூ நாட் லீவ் எ ஸ்டாலர் ஹியர். இது என்னன்னு தெரியலையே. சரி வந்துட்டும், போய் பார்ப்போம்.就是放一整点啤酒出来就好。இங்கேயும் ஏதோ கோயில் தாங்க இருக்குது. இங்கெல்லாமோ பிரான்ச் போகுதுங்க. இந்த சைடு ஒரு கோவில், இந்த சைடு ஒரு கோவில். இங்கே பாருங்கள், ஒரு மரத்தை வெட்டி அதுக்கு ஏதோ ஒரு கூடாரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க காட்டுக்குள்ளே. இதுதான் நம்ம வந்த வழி. வந்த வழியும் திரும்ப போகிற வழியும். சரி, வந்தது தான் வந்தாச்சு, போய் பார்த்துட்டு போயிடுவோம். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் மரத்தில் செஞ்சுருக்காங்க. போய்கிட்டே இருக்குங்க. போய்கிட்டே இருக்குது பாட்டுக்கும். சரி, நம்மளும் போவோம். எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். இங்கேயுமே இந்த சைடு ஒரு கோவில் இருக்குது, இந்த சைடு ஒரு வழி இருக்குது.
ஓ இப்படியே வெளியே போகலாம் போல இருக்கே, இப்படியே கூட கீழே போயிடலாம் போல இருக்கு. இந்த வழியாக நம்ம வெளியே போயிடும். இது விட்டா போய்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஜப்பானில் எல்லாம் ஒன் வேயாக தான் இருக்குது. சுற்றி சுற்றி போகுது, எங்கே போகுது என்ன போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு வழி இருக்குது, இந்த இப்படி ஒரு வழி இருக்குது. இந்த இங்கே நம்ம குரூப் நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதப்பா. அப்போ அங்கே போகிற வழி எங்கே போகுது? அதுவும் அங்கே அதான். ஓ அதுவுமே இந்த சுற்றி வந்து அங்கே தான் முடியுது, தெரியுதா? ரைட்டு, சரி நம்ம கீழே போயிடும். இது நம்ம மேலே போன வழி, சுற்றி போயிட்டு கீழே வந்தாச்சு. சரியான காடு, நிறையா கல்வெட்டு எல்லாமே இருக்குது. இப்படியே மேலே போய் இப்படியே போய் இப்படியே போய் அப்படி வர வேண்டியது. ஆனால் நம்ம இப்படியே வந்துட்டோம். சரி கீழே போவோம். வந்தாச்சுங்க வெளியே. ஒரு வழியாக சுற்றி 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 கடைசியில் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த வழியாக தான் உள்ளே வந்தேன். பட் உள்ளே வரும்போது வீடியோ எடுக்கலை நான். சின்ன கோவிலாக தான் இருக்கும், இது என்ன வீடியோ எடுத்துட்டுன்னு பார்த்தேன். பட் பயங்கர பெருசுங்க. ஆல்மோஸ்ட் 1-1.5 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து வந்த வழியில் இருந்த கோவில்கள். இதுவும் வர்ற வழியில் பார்த்த விஷயங்கள் தான். இந்த வழியாக தான் மேலே போகணும். இப்படியே மேலே போய் தான் அப்படியே போய் இந்த கோவிலை பார்த்துட்டு அந்த சைடில் போகும்போது தான் தெரியுதா இந்த மேலே போகிற வழி. அது வழியாக தான் போகணும். மேலே போயிட்டு அப்படியே சுற்றி 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 இந்த வழியாக வெளியே வந்துட்டோம். வந்து இப்போது இது வழியாக தான் கீழே போக போகிறோம். இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் கோவில் இருக்கிற இடம். இருங்க காமிக்கிறேன், அதையும் போகலாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. சரி இனி அப்படியே கிளம்பி பஸ்ஸுக்கு போக வேண்டியதுதான். மழை வருது, வியூ செமையாக இருக்குங்க. இங்கேருந்து பேக்ரவுண்டில் தெரியுது அவங்களுக்கு மலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரில, பட் வெதரும் சான்ஸே இல்லை, வியூவும் சான்ஸே இல்லை. இதாங்க இந்த கோவில். இது வழியாக தான் உள்ளே வந்தோம். பட் இந்த ஜப்பானில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸில் எல்லாமே வந்து ஒன் வே. ஸோ இந்த வழியாக உள்ளே வந்தோம். இதுதான் அந்த மெயின் கோவில். அண்ட் வெளியே போகிறது இந்த வழி. இங்கே ஃபார்ச்சூன் டெல்லிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னா, இது அப்படியே உருட்டுறாங்க. இதுக்குள்ளே நிறைய குச்சி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே சின்ன ஒரு ஓட்டை போட்டு நிறைய குச்சி வச்சுருக்காங்க. ஸோ தெரியுதா, 200 yen கொடுத்தோன்னா இந்த மாதிரி, இது பேர் ஓமி குஜி. 200 ரூபா கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து ஸ்லிப்பை கொடுத்தோன்னா இந்த இருக்குது ஓமி குஜி. இதில் எது வேணாலும் நம்ம எடுத்து குலுக்கி இந்த மாதிரி வெளியே குச்சி வெளியே எடுக்கணும். ஒரு குச்சி மொத்தமாக வெளியே வராது, முக்கால்வாசி வரும். அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும். நம்ம ஃபார்ச்சூன் என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே லெட்ஸ் கோ. செம பெரிய கோவில், நிறைய விஷயங்கள் இருக்குது. ட்ரெடிஷன்ஸில் வந்து நம்மளை மிஞ்சிடுவானுங்க போல இருக்குது ஜப்பான்காரனுங்க. எனிவே தட்ஸ் குட் திங், நல்ல விஷயந்தான். பார்ப்போம். கோவில் முடிஞ்சாச்சு. இனி பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு பாக்கி உள்ள விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படியே வந்தவங்க ஆக்சுவலாக இது வழியாக தான் மேலே போகணும். இது ஒரு கோவில், இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, மணி மண்டபம் மாதிரி.
என்னன்னு தெரில. மேலே வரும்போது இதுதான் நினச்சேன் மொத்தமே, பார்த்தா மேலே போய்கிட்டே இருக்குது. அதனால தான் சரி ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது வரைக்கும் ஒரு மரத்தை அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோயிலோட மேப்பு. இப்போ தெரிஞ்சிருச்சு. இது பேர் வந்து ஃபியூஷிமி இன்னாரி. ஆமாம், ஃபியூஷிமி இன்னாரி கெத்தீட்ரலா இல்லையே, ஷ்ரைன். ஆமாம், இல்லை ஃபியூஷிமி இன்னாரி ஸ்டேஷன் இது. ஆமாம், ஃபியூஷிமி இன்னாரி டைஷா ஷ்ரைன். பார்த்தீங்களா, இதுதான் அது பேர். இந்த அதோட மேப் எப்படி வரணும்னு, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி எப்படி போகணுங்கிறது க்ளீனாக போட்டிருக்கான். திரும்ப அப்படியே படி இறங்கி போயிட வேண்டியது தான். சோவினியர் ஷாப் இருக்குது. ஒன்ஸ் இந்த படி இறங்கிட்டோன்னா அதோட முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கணும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வரும், ஏறி உட்காந்துட வேண்டியது தான். இங்கே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட். வண்டிகள்லாம் பார்க் பண்ணியிருக்கிறது தெரியுதா? இவருங்க நான் சொன்னேன்ல, நம்ம அங்கே வச்சு பார்த்த மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி தான். ரயில்வே கிராசிங் பாருங்கள். ட்ரெயின் வர்றதுக்கு 30 செகண்ட் முன்னாடி க்ளோஸ் பண்ணாங்க. ட்ரெயின் போயிடுச்சு, 5 செகண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்படி இருக்கணும் கிராசிங்னா. அதை விட்டுக்கிட்டு அடுத்த ட்ரெயின் வரப்போகுது போல் திரும்ப உடனே போட்டாங்க. அங்கே போட்டு ஒரு 10-15 செகண்ட் ஆயிடுச்சு. வந்துருச்சுங்க ட்ரெயின். சொன்ன மாதிரி கரெக்டாக 30 செகண்டுங்க. 30 செகண்டுக்கு முன்னாடி போடுறாங்க. இப்போ பாருங்க, மூணே செகண்டில் திறந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்தாங்க அடுத்த ட்ரெயினுங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நிற்கிது. ஏன்னா நான் கோயிலிருந்து திரும்ப வர்ற வழியில் எடுத்த விஷயம் இது. திடீர்னு பார்த்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனே இங்கே தான் இருக்குது. ஸோ யாராவது ட்ரெயினில் வர்றீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இங்கே இறங்கி டக்குன்னு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா போயிடலாம் கோயிலுக்கு. அது என்ன கோயில்? ஃபியூஷிமா இன்னாரி ஷ்ரைன், ஜப்பான், கியோட்டோ. இங்கே பாருங்கள், அந்த திறக்கவே இல்லை இந்த ஸ்டேஷன்லேருந்து. ஏன்னா அடுத்த ட்ரெயின் வருது. அடுத்த ட்ரெயின் பாருங்கள், அடுத்த 15 செகண்டில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஸ்டேஷன்லேருந்து வர்றதுனால கொஞ்சம் மெதுவாக வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு ஏரோ மார்க் தெரியுதா? எந்த சைடு ட்ரெயின் போகுதுங்கிறது காமிக்கிறது தான். நல்லா மழை வருதுங்க. ஆமாம், ஸ்டேஷன்லேருந்து கிளம்புற ட்ரெயின் அதான் மெதுவாக எடுக்கிறான். இது ஒரு 40 செகண்ட் ஆகிடுச்சு. 10 செகண்ட் தாங்க வித்தியாசம். சரி, இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் தான் மோஸ்ட் ப்ராபபிள் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும் ஜப்பானோட சீரீஸில். அதுக்கடுத்து ஒரு தனி வீடியோ எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்தேன், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். See you. Bye bye.